அம்பாள் தான். அதை எப்படி அவள் செய்கிறாள் என்றால், தலை சொரிஞ்சு பார்த்துட்டு கணக்கு போடுறவள் அல்ல அம்பாள். அம்பாள் இயல்பாகவே சிருஷ்டித்திதிலய காரணமாக இருக்கிறாள். கணக்கு போடுற போது, பரீட்சை எழுதுகிற போது நமக்கு சரியான நிலைப்பாடு நமக்கு வரலன்னா எப்படி தலையை சொறிகிறோமோ அதுபோல அம்பாள் இந்த படைப்புக்காக எதை பற்றியும் சிந்திப்பதில்லை. அந்த சிந்தனை என்பது ஒரு குறிப்பிட்ட வரையறைக்கு உட்பட்டது இல்லாமல் தானாக வருகிறது. அதுதான் பிரபவம் என்று சொல்வது. பிரபவம் என்றால் ஸ்பான்டேனியஸ்லி வரக்கூடியது இந்த சிருஷ்டி திதிலயம். அதனால் அவருக்கு சாலினி, சாலினி என்றால் பலசாலி, எப்படி குணசாலி என்றெல்லாம். அப்போ குணம் அவளுடைய இயற்கைத்தன்மை போல் ஆகிவிட்டது. பலம் என்பது அவனுடைய இயற்கைத்தன்மை போல் சொரூபம் போல் ஆகிவிட்டது. அதுபோல படைப்பு என்பது அம்பாளுக்கு இயற்கைத்தன்மை போல் ஆகிவிட்டது. எனக்கு இயற்கைத்தன்மை போல் ஆகிவிட்டதுன்னு சொல்றீங்களா? உண்மையில் இல்லையப்பா, படைப்பும் இல்லை, படைப்பவளும் இல்லை, படைக்கின்ற வஸ்துக்களும் இல்லை. அத்தனையும் மாயையினுடைய அம்பாளினுடைய ஸ்கில்லினாலே தோன்றி நிலைத்து மறைவதுதான். அதனால படைப்பது போல் படைத்து, நிலைப்பது போல் நிலைத்து, ஒடுக்குவது போல் ஒடுக்கிக் கொள்ளக்கூடிய சாமர்த்தியசாலியாக அம்பாள் விளங்குகிறாள். அடுத்தது க ஏ என்கின்ற பீஜ மந்திரத்தில் ஸ்மர யோனி லட்சுமி என்று சொல்லக்கூடிய அம்பாளினுடைய வியாபகங்களை பார்த்தோம். க்ளீம் க்ரீம் ஸ்ரீம் இவைகள் காதி வித்தை என்று பார்த்தோம். இந்த காதி வித்தையினுடைய ஐகீக சுகங்கள் இந்த 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 உலகத்திலே நமக்கு கிடைக்கக்கூடிய சுகங்கள், இகபர ஐஸ்வர்யங்கள் அளிப்பவள் அம்பாள் என்று முன்னால பார்த்தோம். அப்படி கிறிஸ்தலே மன என்று உபதேச சாரத்தில் சித்திதாக்கிரியா, இப்படி இந்த அத்துணைக்கும் காரணமாக அம்பாள் எங்கிருந்து பிரகாசித்து இவைகளை எல்லாம் ஆற்றிக்கொண்டிருக்கிறாள் என்றால், என்னுடைய ஹிருதயத்திலே இருந்து அத்தனையும் இந்த சிருஷ்டி திதிலயங்களை எல்லாம் வியாபிக்க செய்து கொண்டிருக்கக்கூடியவளாக இருக்கிறாள் என்று காதி வித்தையிலே அனைத்தும் பார்த்தோம். அந்த காதி வித்தையிலே ஈகாரமானது, ஈங்காரம் என்று சொல்லக்கூடிய அந்த பீஜத்தை இப்போது நாம் பார்க்கிறோம். அப்படி ஈங்கார ரூபா என்று 41வது மந்திரமாக ஈங்கார ரூபா என்று பீஜ மந்திரத்தில் ஈங்கார ரூபமாக எந்த ஒரு அம்பாள் வியாபித்திருக்கிறாளோ அவள். அடுத்தது ஈசித்திரியை, இந்த பீஜ மந்திரமாக விளங்குபவள் இந்த காதி வித்தையிலே ஈங்கார ரூபமாக விளங்கக்கூடிய அவள் எல்லா உயிரினங்களிலும் ஹிருதயத்திலே குடிகொண்டு, ஹிருதய ஆகாசத்திலே யோ வேத நிகிதங் குகாயாம் பரமே வியோவன் என்று சொல்வது போல எல்லாருடைய ஹிருதயங்களிலும் குடிகொண்டிருக்கக்கூடியவள் அம்பாள். இப்போ பார்க்குமிடம் எங்கும் ஒரு நீக்கமரம் நிறைந்திருக்கிறதுன்னு சொல்கிறோம். அந்த பகிச்சத சொல்றோம் ஜாப்பிய நாராயணத்துவக என்று சொல்கிறோம். போக்கும் வரவும் இல்லா புண்ணியன் என்று என்னென்னமெல்லாம் சொல்லிட்டு ஹிருதய குகையிலே இருக்கிறது அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட வரையறைக்கு உட்பட்டதாக அறியப்படுகிறதே. இது எப்படிங்கண்ணா? எங்கும் வியாபித்திருக்கக்கூடியதாக இருந்தால் வியாபித்திருக்கிறது என்று சொல்லணுமே. அப்போ ஏன் என்னுடைய ஹிருதயத்தில் எந்த யோவேத நிகிதன் குகாயாம் பரமே வியோவன் சோஸ்னுதே சர்வான் காமான்